வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ சரியான காற்று மழை பொட்டு விழுந்துருச்சா. மழையில் நனைஞ்சு 2 இடத்துல நின்று 2 இடத்துலையுமே மழை, சரியான மழை. ஸோப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு. நாளைக்கு சத்தம் இரு நான் உட்காந்தேன். இங்கே பாருங்க, இவங்க தான் நாளைக்கு காலையிலே இவங்களை கருப்பு கொடியை வெட்ட போகிறோம், சாப்பிட போகிறோம். சரி நான் எந்திரிச்சுக்கிறேன், நீ உட்காந்துக்கோ உன் இடத்துக்கு நான் வரல. சரி ஓகே காய்ஸ், ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு போகிறேன். மணி 5:30 தான் ஆகுது. சீக்கிரமாக கடைக்கு போய் கடையை ஓப்பன் பண்ணுவோம். கடைக்கு 1 ஹவர் ஆக போகுது. போர்டு இன்னைக்கு வெளியே எடுத்து வைக்கல. மழையில் நனைஞ்சிட்டு இருந்தனால தலையெல்லாம் ஒரே இதாக இருக்கு. மணி 6:30 தான் ஆகுது. எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? ஓகே கிளம்புவோம். மணி ஆயிடுச்சு. டயர்டாக இருக்கு. போயிட்டு வீட்டில் படுப்போம். தலை வலிக்குது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு கடைக்கு மாடி திரும்பி வந்தது. போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு கடையிலே வாங்கிட்டு வரேன்ட்டாங்க. போயிட்டு சாப்பிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுப்பேன். தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறேன். சீரம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ கிளம்ப போகிறேன். சீரமும் எடுத்துட்டேன். ஏன்னா வெயில் சுற்றிட்டு வந்திருக்கு இல்லையா, இன்றைக்கி சீரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப. நம்ம யாருக்காக வந்தோமோ அவங்களே இல்லை. நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும்? 2வது உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது. டயர்டாக போய் படுப்போம். நம்ம யாருக்காக வரோமோ அவங்க நம்மளுக்காக இல்லாதங்க போது கொஞ்சம் வலிக்கும். சரி ஓகே, நம்ம தப்பு. நம்ம எப்படி சொல்கிறது, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம உடம்பை ஏற்றுக்குமான்னு நானும் யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு எதாவது இருந்திருக்கணும். கடையை ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். இப்போ ரொம்ப உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கங்காட்டி மாத்திரை வாங்கிட்டு வரங்காட்டி நீ சமைக்க வேணாம், நானே வாங்கிட்டு வந்துடுறேன் சாப்பாடு அப்படின்னாங்க. அதுதான் எதிர்பார்ப்பு ஒரு நேரத்தில் நம்மளை பூர்த்தி பண்ணாது. நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணாலும் ஸோ ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் நமக்கு இது பண்ணுவாங்க. கை கொடுக்குறவங்கள நம்ம என்றைக்கும் நினச்சி பார்க்க மாட்டோம், அவாய்ட் பண்ணுறவங்கள மட்டும் தான் நினச்சி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட புத்தி அப்படி. எம்புட்டு செருப்படி அடித்தாலும் நம்மளுக்கு புத்தியே வராதுங்கிற மாதிரி அதை நம்மளை தட்டி விடுறவங்கள தான் என்றைக்குமே நம்ம யோசிப்போம். சரிங்களா, அவங்க தான் வேணும்னு நினைப்போம். ஆனால் இந்த பக்கம் நம்ம மேலே என்ன தான் நம்ம சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே கேர் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் நம்ம அவங்க மேலே கேரே கொடுக்க மாட்டோம், பாசமும் காட்ட மாட்டோம். ஏன்னா நம்மளோட புத்தியே அப்படித்தான். சரிங்களா, ஊருக்கு போனேன், பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்பி வந்திருந்தா கூட பரவாயில்ல. இங்கே 5 மணிக்குள்ளே வந்துட்டோம். கடையை எதுக்கு ஓப்பன் பண்ணணுன்னு எனக்கே தெரியல. யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக பண்ணுறோன்னு ஒரு மைண்ட் தாட்டே இல்லை. ஸோ எதுக்குமே நம்ம அடிக்ட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஆனால் ஊரில் இருக்கிற வரைக்கும் நான் அதை யாரை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த மழை இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பைக் 2-3 இடத்துல மோதி இருக்கும். மழை காற்று செமையாக. கையில் வேற கோழி பிடிச்சிருந்தேன்னா ரொம்ப கடந்து தான் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு சரி தினம் நம்ம அம்முக்குட்டிக்கிட்ட பேசிட்டு தானே தூங்குவோம், இன்றைக்கும் நம்ம இது பண்ணோம்னா அவரை காயப்படுத்தக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் வாய்ஸே வருது, இன்றைக்கி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற வரைக்குமே நான் யாரை பற்றி யோசிக்கல. ஸோ காலையிலேருந்து பார்த்திங்கன்னா என் கையில் ஃபோனு கூட எடுக்க கிடையாது. காலையில் 8 மணிக்கு நான் ஊருக்கு போனேன்னா 9 மணிக்கு ஓட்டு போட்டேன். காலையிலேருந்து ஒரு ஃபோன் யாரும் அட்டன் பண்ணல, யார்கிட்டையும் பேசல, எதுவும் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறம்தான்
ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு அம்முக்குட்டிகிட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் நான் எடுத்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் கையிலேயே வச்சுருந்தேன். ஸோ ஓகேவா காய்ஸ், அது வரைக்குமே எனக்கு அவங்க ஃபோன் அடிக்க மாட்டாங்க, எனக்கு பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரிங்களா? என் தப்பு தான். ஆனால் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நம்ம என்ஜாய் பண்ணலைன்னா இப்படி தான் இருக்கும். குட்டீஸ் எல்லாமே சித்தின்னு காலுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம அவசரமாக. ஆனால் ஊரில் இருக்கிற வரைக்கும் செம்ம ஜாலியாக ஃபன்னாக நான் என்னையவே மறக்கிற அளவுக்கு வந்து குட்டி நாய் கூட விளையாண்டுட்டு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நாய் கூட விளையாண்டுட்டு நான் இன்ன வரைக்குமே இந்த மாதிரி குட்டி நாயோட ரொம்ப தூக்கி கொஞ்சினதோ நான் பிறந்ததுலேருந்தே கொஞ்சினதில்லை. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் இவரோட அண்ணன் பசங்க எல்லாரும் என் கூட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையானங்காட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது, எது மெயின்டைன் பண்ணாலும் சித்தின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே அவங்களுக்கு வந்து என்னோட பாசத்துக்காக தான் அவங்களும் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பாசத்துக்கு தான் நானும் இயங்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப டைம் அவங்களுக்காக செலவு பண்ணேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமோன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை நான் போயிட்டு இருந்தேன். இப்போல்லாம் போகிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனால் ரீசன்ட் டேஸில் நான் நினச்சேன் இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கே போயிடணும், அவங்க தான் நம்ம சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். அப்புறம் அதையும் என்ன நினச்சேன்னு தெரியல, அதுவும் நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சித்தின்னு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மகிட்ட பேசுறதை விட்டுட்டாங்க. அப்போ அது ஒரு மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா டக்குன்னு பேசிகிட்டு இருந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ டக்குன்னு பேசாமல் விட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வழியாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு குட்டீஸும் இல்லையா கூட, அப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுவோம், ஏன் கூப்பிடல அபி கூப்பிடல இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா, சண்டை போட்டுக்கிட்டா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. எங்கள் மாமியாரும் எங்கள் சின்ன மாமனார் வீட்டு பிள்ளைங்களும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட எங்கள்கிட்ட பேச விட மாட்டாங்க. அதனால தான் நான் ஊருக்கு போகிறத அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம ஒருத்தவங்க கூட நம்ம பேசிட்டு டக்குன்னு நம்மகிட்ட பேசலைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் நான் ஊருக்கே போகாமல் இருந்தேன். சில பேர்லாம் நீ பிள்ளை பெற்றிருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி காயப்படுத்துகிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அப்போ போகிறதே ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போயுமே ஒருத்தர் கூட அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பயமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு பேசுகிறாங்க, திடீர்னு தூக்கி போடுறாங்க, திடீர்னு நம்ம எந்த நேரத்தில் எப்படி காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு இந்த டயத்தில் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் நம்மக்கிட்ட பேசுகிறேன்னா அந்த வலியும் வேதனையும் தாண்டி நம்ம இருக்கவே கூடாது, நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் போயிடுது. சரிங்களா? அந்த மாதிரி ரீசன்லாம். ஆனால் நான் ஊருக்கு போனேன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். எல்லாத்தையும் மறந்து எல்லாமே ஹாப்பியாக ஒரு நிமிஷம் கூட எதை பற்றி யோசிக்கிறதில்ல, ஜாலியாக தான் இருக்குது. என்னை எப்படி சொல்கிறது, நான் ஒரு விஷயத்தை யோசிக்க கூட எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்து யாராச்சும் ஒரு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து கட்டல் போட்டு உட்காந்துக்குவாங்க. ஆனால் பிள்ளைங்க எல்லாரும் இப்போ பெருசாகிட்டாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்துலூண்டு இருக்கிற குட்டீஸோட தான் விளையாட முடியும். அதாவது இவரோட அக்கா பொண்ணுங்க, தங்கச்சி பையன், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 குட்டீஸ் இருக்காங்க. சரிங்களா? அந்த குட்டீஸோட விளையாண்டுட்டு இன்னைக்கு வந்து மரத்துக்கடியில் எப்பயும் போய் விளையாடுவோம், அந்த இடத்துல போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே நான் இங்கே வரணுமே, அம்முக்குட்டி மிஸ் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், அங்கே விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கலாமோ, நம்ம மூளை ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, என்னைக்கா இருந்தாலும் எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னா நடந்து தான் தீரும். சரிங்களா? அதை வந்து அவ்வளோ மழையில் நனைஞ்சிட்டு வந்து சளி இன்னும் பிடிச்சிருச்சுன்னா நாளைக்கு காலையில் இப்போயே எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாமல் அவ்வளோ காற்றுலேயும் இதுலேயும் இது பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. சரி ஓகே, இன்னும் போயிட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டாந்து கொடுத்தாருக்காங்க. முருங்கைக்காய், காய், எண்ணெய், இதெல்லாம் மசாலா, கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து பத்திரமா சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுத்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டாங்க. கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான் இருக்கேன். சரி ஓகே காய்ஸ், தேங்க்யூ அம்முக்குட்டி, பாய், குட் நைட்.